ஜெமினாய் ஏஐல இருந்து செம்ம பதில்கள் வேணுமா? அதுக்கு சூப்பரான ப்ராம்ப்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க கேக்குற கேள்வியோட குவாலிட்டியை பொறுத்து தான் பதில் இருக்கும். சோ ப்ராம்ப்ட்ஸை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்குறது? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ப்ராம்ப்ட்ங்கிறது ஏஐ கூட நீங்க பேச்ச ஆரம்பிக்கிற ஒரு வழி. அதாவது நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ற டாக்ஸ் ஜிமெயில்ல இருந்தே ஜெமினியோட வேலை செய்ய முடியும். சரி, ஒரு நல்ல ப்ராம்ப்டுக்கு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அது என்னன்னா பர்சோனா, டாஸ்க், கான்டெக்ஸ்ட், அப்புறம் ஃபார்மேட். இதுதான் ஒரு நல்ல ப்ராம்ப்ட்கான ஃபார்முலா. முதல்ல ஜெமினாய் என்னவா இருக்கணும்னு சொல்லுங்க. இது பதிலுக்கு ஒரு டோன் செட் பண்ணும். அடுத்து என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லுங்க. எழுது இல்ல சுருக்கிச் சொல்லு மாதிரி ஒரு ஆக்ஷன் வெர்ப் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஏன் இதை கேக்குறீங்கன்னு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுங்க. அப்போதான் ஏஐக்கு விஷயம் புரியும். கடைசியா பதில் எந்த ஃபார்மேட்ல வேணும்னு சொல்லுங்க. டேபிளா, புல்லட் பாயிண்ட்ஸா, இல்ல ஒரு இமெயிலா? சரி, உங்க ப்ராம்ப்ட்ஸை சாதாரணத்திலிருந்து சூப்பரா மாத்த சில ப்ரோ டிப்ஸ் பார்க்கலாம். சாதாரணமா பேசுற மாதிரி பேசுங்க, தெளிவா சுருக்கமா இருங்க, அப்புறம் உரையாடல தொடர்ந்துட்டே இருங்க. உங்க சொந்த ஃபைல்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஆட் சிம்பிள் போட்டு ஃபைல் பெயரை மென்ஷன் பண்ணா போதும். இதோ பாருங்க, இது ஒரு சூப்பர் ட்ரிக். இந்த வரிய சொல்லியே உங்க ப்ராம்ப்ட இன்னும் பெட்டராக்க ஜெமினாய் கிட்டேயே கேட்கலாம். ஆனா நீங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. ஏஐ கொடுக்கற பதில் சில சமயம் தப்பா இருக்கலாம். அதனால மனுஷங்களான நாம ஒரு தடவை பாக்குறது ரொம்ப முக்கியம். ஏஐ உருவாக்குற எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது தெளிவா, பொருத்தமா, துல்லியமா இருக்கான்னு செக் பண்ணுங்க. சோ சிம்பிளான விஷயம் என்னன்னா, நல்ல ப்ராம்ப்ட் கொடுத்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நீங்க என்ன உருவாக்க போறீங்க